நோவாவும் அவருடைய குடும்பத்தினரும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார்கள். மற்ற மக்கள் அனைவரும் மிகவும் பொல்லாதவர்கள். மக்கள் மனந்திரும்பாவிட்டால் பூமியை வெள்ளம் சூழ்ந்துவிடும் என்று நோவாவிடம் கர்த்தர் சொன்னார். கர்த்தர் அவர்களை நேசித்தார் என்றும் அவர்கள் மனந்திரும்பி இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்க வேண்டும் என்றும் நோவா மக்களுக்கு கற்பித்தார். மக்கள் மனந்திரும்ப மாட்டார்கள் என்று நோவா வருத்தப்பட்டார். பேழை என்று அழைக்கப்படும் ஒரு பெரிய கப்பலை கட்டும்படி கர்த்தர் நோவாவிடம் கூறினார். வெள்ளத்தின் போது பேழை நோவாவின் குடும்பத்தை பாதுகாப்பாக வைத்திருக்கும். நோவாவின் குடும்பத்தினர் பேழைக்குள் உணவை கொண்டு வந்தனர். கர்த்தர் ஒவ்வொரு வகையிலும் குறைந்தது 2 விலங்குகளை நோவாவுக்கு அனுப்பினார். விலங்குகள் பேழைக்குள் சென்றன. 7 நாட்களுக்கு பிறகு மழை பெய்யத் தொடங்கியது. கர்த்தர் எச்சரித்தபடியே 40 பகலும் 40 இரவும் மழை பெய்தது. ஒரு வெள்ளம் பூமியை மூடியது. நோவாவின் குடும்பத்தாரும் பேழையில் இருந்த அனைத்து விலங்குகளும் தண்ணீரில் பாதுகாப்பாக மிதந்தன. வெள்ளம் முடிந்ததும் பேழை உலர்ந்த தரையில் இறங்கியது. நோவாவும் அவருடைய குடும்பத்தினரும் இறைவனை வணங்குவதற்காக ஒரு பலிபீடத்தை கட்டினார்கள். அவர்களை பாதுகாத்ததற்காக அவருக்கு நன்றி செலுத்தினார்கள். இனி ஒருபோதும் பூமியில் வெள்ளம் வராது என்று ஆண்டவர் வாக்குறுதி அளித்தார். அவர் தனது வாக்குறுதியை நினைவூட்டுவதற்காக ஒரு வானவில்லை அனுப்பினார்.